சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். தமிழக சட்டமன்றத்தில் இன்று மே 13, 2026 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் முதல்வர் விஜய் இடையே நடந்த அந்த பரபரப்பான உரையாடல் மற்றும் அதன் பின்னணி குறித்த விரிவான தகவலையும் தாங்க இதில் நம்ம காணப்போகிறோம். சபையில் வாக்களிப்பு முடிந்து முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட பிறகு பிரேமலதா விஜயகாந்த் எழுந்து பேசிய சில வார்த்தைகள் சபையில் இருந்த அனைவரையுமே கவனிக்க வைத்தது என்றுதான் கூற வேண்டும். முதலில் பிரேமலதா விஜயகாந்த் விஜயிடம் நேரடியாக கேட்ட அந்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா? வாக்கெடுப்புக்கு ஆதரவு அளித்த பிறகு பேசிய பிரேமலதா விஜயை நோக்கி நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டார். தம்பி விஜய், இன்று இந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கும் போது அன்று கேப்டனை அவமதித்தவர்கள் எல்லாம் எங்கே என்று தெரிகிறதா? அன்றைய கேப்டனின் போராட்டமும் அவருடைய உழைப்பும் இன்றி உனக்கு ஒரு பாடமாக இருக்கிறதா என்று கேட்டார். குறிப்பா 2011-12 காலகட்டங்களில் சட்டமன்றத்தில் விஜயகாந்த் மற்றும் அப்போதைய ஆளுங்கட்சிக்கு இடையே நடந்த மோதல்கள் நினைவுபடுத்தியும் அன்று கேப்டனுக்கு எதிராக நின்றவர்கள் இன்று எங்கே போனார்கள் என்ற ரீதியில் அவர் கேள்விகளையும் இப்பொழுது எழுப்பிக் கொண்டும் தாங்க இருக்கிறார். விஜய் அதற்கு அளித்த பதில் மற்றும் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? பிரேமலதா இந்த கேள்வியை கேட்டபோது சபையில் ஒரு நிமிடம் அமைதி நிலவியது. அதற்கு விஜய் மிகவும் கண்ணியமான முறையில் பதிலை கொடுத்தார். மரியாதையான ஒரு பதிலை கொடுத்தார் என்றுதான் கூற வேண்டும். விஜய் தனது இருக்கையில் இருந்து எழுந்து நின்று, அண்ணி, கேப்டன் அவர்கள் என்றும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. அவர் அன்று இந்த சபையில் காட்டிய துணிச்சல் தான் இன்று என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாறியது என்று பிரேமலதாவிடம் அவர் கூறினார். அவரை யாரும் மறக்க முடியாது, இந்த சபையும் மறந்து விடாது என்றும் விஜய் அவர்கள் பேசும் பொழுது இதனையும் கூறினார். விஜய் பேசும்போது எந்த ஆக்ரோஷமும் காட்டாமல் முகத்தில் புன்னகையுடனும் மிகுந்த மரியாதையுடனும் அவர் காணப்பட்டார். இது சபையில் இருந்த எதிர்கட்சியினரையும் ஆச்சரியப்படவும் வைத்தது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். சட்டமன்றத்தில் இருந்தவர்களின் ரியாக்ஷன் என்ன தெரியுமா? திமுக தரப்பு பிரேமலதா கேப்டன் பற்றி பேசிய போது அந்த கேப்டனுடன் மோதிய பழைய திமுக மற்றும் அதிமுக அமைச்சர்கள் சிலருக்கு அது தர்ம சங்கடமான ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டது என்றுதான் கூற வேண்டும். சபாநாயகர் பிரபாகர் இது தனிப்பட்ட உரையாடலாக இல்லாமல் சபையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் இருக்கட்டும் என்று அறிவுறுத்தவும் செய்தார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் மற்றும் பிரேமலதா இடையேயான இந்த நாகரிகமான உரையாடலை அமைதியாக கவனித்தும் கொண்டும் தாங்க இருந்தார். ஆனால் இந்த பிரேமலதா இப்படி நேரடியாக கேட்டதற்கு பின்னால் ஒரு முக்கியமான அரசியல் காரணமானது இருக்கிறதாம். ஒன்று, கேப்டனின் நினைவை பாதுகாப்பதற்காக இது சொல்லப்பட்டது. அடுத்து விஜய்க்கு ஒரு எச்சரிக்கையாகவும் பிரேமலதா இதை கொடுத்தார். ஆட்சியில் இருக்கும் பொழுது அதிகார மதம் வரக்கூடாது என்பதை கேப்டனின் வரலாற்றை வைத்து விஜய்க்கு ஒரு அட்வைஸ் போலவும் அவர் இதை வணங்கினாராம். அது மட்டும் இல்லாம கூட்டணி வைப்பது யாரிடம் வைக்க வேண்டும், யாரிடம் வைக்கக்கூடாது என்பதை தெளிவாக அவர் விஜய்க்கு உணர்த்துவதற்காகவும் பிரேமலதா அவர்கள் இப்படி கூறினார் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. இதனையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் என்ன நினைக்கிறீங்க என்பதை தெளிவாக கூறவும், உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள்.